சாராயத்துல நான் கேக்குறேன், ஒரு எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணோம், கலெக்டர் மேல ஆக்ஷன் எடுத்தோம், அந்த மாதிரி யார் மேல நீங்க ஆக்ஷன் எடுத்தீங்கன்ற ஒரு கேள்விக்கு அதை புரிஞ்சுக்க முடியல, அதை உள்வாங்க முடியல. ஆனா கல்வராயன் மலை மக்களை போய் பார்க்க சொல்லுது. கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவர் பேசிட்டோம், நீங்க கேட்டீங்க, அவர் பதில் சொல்லட்டுமே. ப்ளீஸ் சார், இல்ல ஒரே நிமிஷம். கல்வராயன் மலையில போய் பார்க்க சொன்னதுன்றது ஒரு அப்சர்வேஷன் ஆஃப் தி ஜஸ்டிஸ். இடிஏ இவ்வளவு அயோக்கியத்தனமா செயல்படுன்ற ஒரு அப்சர்வேஷன் வந்து உயர்நீதிமன்றம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்குல்ல, அதுக்கு என்ன ராஜினாமா பண்ணிடுவீங்களா? இடி ஆபீசர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவீங்களா? ஏதாவது ஒன்று பேசணும்னு டாபிக் சம்பந்தமே இல்லாம பேசுறது ஏன்? உங்களுக்கு அந்த கேள்வி இல்லையாங்க, யார் அக்கௌண்டபிலிட்டின்றது? திமுகவோட கேள்வியா? நல்லா பேசுவேன், கொஞ்ச நேரம் ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கலையா அடுத்தவங்க பேசும்போது அமைதியா இருக்கணும்னு? பாத்துக்கிட்டே இருக்கேன் நானும். உண்மையா பேச மாட்டாரு. நீங்க பேசுறது எது உண்மை? நீங்க பேசுறது எது உண்மை? உங்களுடைய நேரம் குறைந்தபட்ச நாகரிகம். பாஜக போய் வகுப்பெடுக்க சொல்லுங்க நாகரிகத்தை பத்தி. சும்மா பூந்துட்டு அடுத்தவங்க டைம்ல கல்லாட்டம் ஆடிட்டு பொறுப்பெடுக்க மாட்டீங்களா? கேக்குறது கூட ஒரு கொள்ளையடிக்கிறது பாஜகவுடைய அயோக்கியத்தனம். பாராளுமன்றத்திலும் ஒரே மாதிரி இருக்கு, மக்கள் மன்றத்திலும் அதே மாதிரி இருக்கு, விவாதத்திலும் ஒரே மாதிரி இருக்கு. இதனாலதான் தமிழ்நாட்டுல மக்கள் உங்களை விரட்டி விரட்டி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி சார். ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல, தனியா நிக்க துப்பு இல்ல சார். 5 பேருக்குமே நன்றி சார்.